ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் வேஃபிள்ஸ் அண்ட் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு. நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டிப்பாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம், மைதாவும் எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 கப் பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் இன்கேஸ் மைதா மாவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா 1.5 கப் பால் கரெக்டாக இருக்கும். இப்போது 2 கப் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி பேன்கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி விட்டுக்கலாம். இவ்வளோதான், சாஃப்டான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்குறோம். இது ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போது வேஃபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேஃபிள்ஸ் பேனில் 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அதில் விட்டுக்கோங்க. பேன்கேக் வேஃபிள்ஸ் ரெண்டுமே நம்ம ஒரே மாவில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போது ரெடி ஆகிடுச்சு 3 மினிட்ஸில். இப்போது இதை நீங்கள் ஹனி விட்டுட்டு பட்டர் கொஞ்சம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோதுமை மாவு வச்சு நம்ம பேன்கேக் அண்ட் வேஃபிள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.